நம்ம காலுக்கு கீழே ஒரு புது உலகம் ஒளிஞ்சிருக்கா? பூமிக்குள்ளேயே இன்னொரு கிரகம் இருந்தா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சினிமா கதை மாதிரிதான் இருக்கு. ஆனா சில விஞ்ஞானிகளுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நம்ம பூமிக்குள்ளேயே சில வித்தியாசமான அறிகுறிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அறிகுறிகள் எதையோ ரகசியமா சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம பூமிக்குள்ளேயே இன்னொரு கிரகம் இருக்கிறது உண்மையா? வாங்க பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கணும்னா பூமியோட இதய துடிப்பை கேட்கணும். இந்த துடிப்புக்கு பேருதான் நில அதிர்வு அலைகள். இந்த அலைகள் குளத்திலே கல்லை விட்டா அலை எப்படி பரவுமோ அது மாதிரி பூமிக்குள்ளேயும் பரவும். இந்த அலைகளை புரிஞ்சிக்க விஞ்ஞானிகள் சீஸ்மோமீட்டர்ங்கிற கருவியை பயன்படுத்துறாங்க. இந்த அதிர்வுகள் பூமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லும். நம்ம உடம்புக்குள்ளே என்னன்னு தெரிஞ்சுக்க எக்ஸ்ரே எடுப்போம்ல, அது மாதிரி தான் இதுவும். இதுல புயலுக்கு என்ன வேலைன்னு பார்க்கலாம். பூமியை ஒரு பெரிய மேளம்னு வச்சுக்குவோம். பூமியில பெரிய புயல் வரும்போது அது மேளத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அடி பூமிக்குள்ளே நில அதிர்வு அலைகளா போகும். பூமி நமக்கு ரகசியமா மெசேஜ் அனுப்புற மாதிரி தான் இது. இப்பதான் நம்ம அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் கதை சுவாரஸ்யமா இருக்கு. இந்த புயல் அலைகள் பூமிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்றதா சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. பூமிக்குள்ளேயே ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம புராணங்கள்ல சொல்லப்படும் பாதாள லோகம் இதுதானோ? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்படி ஒரு சாத்தியம் இருக்கிறதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா? பூமிக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கலாம்.